உந்தன் பாதத்தில் நான் அமர்வேன். அதுவே எந்தன் பாக்கியமே. உந்தன் பாதத்தில் நான் அமர்வேன். அதுவே எந்தன் பாக்கியமே. 1000 நாள் உலகில் வாழ்வதை விட ஒரு நாள் உந்தன் பாதம் போதும். 1000 நாள் உலகில் வாழ்வதை விட ஒரு நாள் உந்தன் பாதம் போதும். என்றும் உம்மை ஆராதிப்பேன். உந்தன் பாதத்தை முத்தமிடுவேன். என்றும் உம்மை ஆராதிப்பேன். உந்தன் பாதத்தை முத்தமிடுவேன். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் இந்த நாளில உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இந்த நாளில நாம் சகையு குறித்து ஒரு சில வேத வசனங்களிலிருந்து நம்ம தியானிக்க போறோம். இந்த சகையு குறித்து அநேகருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். ஆனாலும் கூட இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று நம்ம நிதானித்து தியானித்து பார்ப்போம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள் வரைக்கும் இந்த சகையு குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த சகையு ஒரு ஆயக்காரன். இவன் மக்களிடமிருந்து வாங்குவதை விட அதிகமாக வசூலித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தவன். இந்த காரணத்தினாலே ஆயக்காரர்கள் மக்கள் எல்லாம் இந்த சகையால் வெறுக்க ஆரம்பித்தார்கள். இயேசு இந்த சகையும் விட கரிசனை காட்டியது போல நாமும் சமுதாயத்தில் விடப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆத்துமா ரட்சிப்புக்காகவும் மீட்புக்காகவும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா மக்களும் வழி தவறினது நிமித்தமாக அந்த ரட்சிப்பின் தேவையா இருக்கிறபடினாலதான் நாம் அனைவரையும் இயேசுவை போல நாமும் கூட நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சகையு குறித்ததான காரியங்களை நம்ம வேதத்துல தியானிக்கும் போது அநேக ரகசியங்கள் அதுக்குரிய காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்துக்கு வந்ததான பெரிதான நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்று வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் சுற்றி திரிந்தவராக ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டணங்களிலும் தேவனுடைய நற்செய்தி அறிவித்தவராய் இருந்தார். அந்த கடைசி நேரங்களிலே கூட ஆண்டவர் ஒவ்வொரு கிராமங்களிலும் கடந்து நற்செய்தி அறிவிக்க போகும் வழியிலே தான் இந்த சகையு ஆண்டவர் சந்தித்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன். இந்த சகையு ஐஸ்வர்யம் உள்ளதான ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யமுள்ள மனிதன். இவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தபடினால அதிகமாக அவன் வசூலித்து கொண்டு வந்தபடினால வேத வசனத்துல சொல்லப்படுகிறது, அவ்வழியாய் இயேசுவானவர் புறப்பட்டு வரும்போது இயேசுவானவர் எங்கெல்லாம் கடந்து போறாரோ அவர் பின்பதாக ஒரு திரளான ஜனக்கூட்டம் இருந்தது. அந்த ஜனக்கூட்டத்தை அந்த இயேசுவானவர் கடந்து போகிறதை இந்த சகையு பார்க்க வேண்டும் என்று 3ஆம் வசனம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று. இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஆண்டவரை பார்க்கும்படியாக இந்த சகையு வகை தேடினான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வேளையில இயேசுவானவரை பார்க்க நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்க வேண்டும். அந்த இயேசுவானவரை அறிந்து கொள்ள நம்முடைய ஆத்துமாக்குள்ள ஒரு சிறிய விருப்பம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே,
இந்த சகையு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவன் வகை தேடினான் என்று பார்க்கிறோம். இந்த நாளில நாமும் கூட ஆண்டவரை பார்க்க வகை தேட வேண்டும். இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சகையு சொல்லி அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போயிற்று. அவன் ரொம்ப குள்ளமா இருந்தபடினால அந்த ஜனக்கூட்டத்தில பார்க்க முடியாம அவர் போகும் வழியில முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படியாக ஒரு காட்டுத்தி மரத்தின் மேலே ஏறினான் என்று பார்க்கிறோம். இங்க வேத வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக வகை தேடினான். அவரை பார்க்கும்படியாக மரத்தில ஏறினான், அவருக்கு முன்பதாக ஓடினான் என்று பார்க்கிறோம். அப்ப வேத வசனத்துல சொல்லப்படும் போது அந்த சகையு இயேசுவானவரை பார்க்க அவன் உள்ளத்தில ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை இருந்தபடியினாலதான் அவன் குள்ளனா இருந்தாலும் கூட சரி வேண்டாம், நம்ம ஆண்டவரை பார்க்கிறது இந்த ஜன கூட்டத்தில நம்மளுக்கு தெரியலையே, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாம அவனுடைய ஆசை நிறைவேறும்படியாக அவன் அந்த மரத்தில போய் ஏறினான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வசனத்துல வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, நல்ல கவனிங்க அந்த வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து. அப்ப இயேசுவானவருக்கு தெரியும் சகையு என்ற ஒரு மனிதன், ஒரு ஆத்துமா தேவனை பார்க்க வாஞ்சித்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவருக்கு உணர்த்தி ஆண்டவர் அங்க வந்த போது அண்ணாந்து பார்த்து. சாதாரணமா நம்ம ரோட்ல போகும்போது யாரும் மேலெல்லாம் பார்த்துன்னு போக மாட்டாங்க, இல்ல கீழே பார்த்துனே போக மாட்டாங்க, ரோட பார்த்து நம்ம போகுவோம். அப்ப பாத்தீங்கன்னா அப்படி போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து. அப்ப அந்த அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, யாரை கண்டு? சகையுவை கண்டு. ஆண்டவர் அண்ணாந்து பார்க்கிறார், சகையுவை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்றார். இந்த வேத வசனம், இந்த 5வது வசனம் மிக அழகாக இருக்கிறது பிரியமானவர்களே. இயேசு அந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து மரத்தில் இருந்ததான சகையை பார்த்து, ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிற, என்ன வேணும் உனக்கு, நல்லா கேள்வி கேட்கல. அண்ணாந்து பார்த்த உடனே சகையினுடைய காரியம் இன்னதென்று ஆண்டவர் அறிந்தார். அவர் அறிந்தவராக சகையுவுக்கு சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம இயேசுவை பார்க்கும் போது, ஆண்டவரை பார்க்க நம்ம வாஞ்சிக்கும் போது, அந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் வந்தாலே போதும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார். மனுஷன முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். அப்போ சகையுவ ஆண்டவர் சகையினுடைய உள்ளத்துல இருந்ததான அந்த வாஞ்சையை அறிந்தவராக அந்த இடத்துல வரும்போது அவர் அண்ணாந்து பார்க்கிறார். அவனை கண்டு சொல்லுகிறார், சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்று. இன்னைக்கு உலகத்தில் அநேக பல பல பெரிய மனிதர்கள் எல்லாம் உண்டு. யாராகில நம்ம வீட்டுக்கு அப்படி சொன்னோம்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் பிரியமானவர்களே. ஆனால் நம்மைக்கு உண்டாக்கினதான, நம்மை சிருஷ்டித்ததான, நமக்கு ஜீவனை கொடுத்ததான, நமக்கு ரட்சிப்பு கொடுத்ததான அந்த தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் பிரியமானவர்களே. இங்க வேத வசனத்துல சொல்லப்படுகிறது, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா. இன்னைக்கு ஒருவேளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறதான அநேகர் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கலாம் பிரியமானவர்களே. இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று தெரிந்து கொள்ள ஒரு வாஞ்சை இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருதயத்திலேயே வாஞ்சித்தால் போதும் பிரியமானவர்களே.
அந்த இடத்திலே இயேசுவானவர் இறங்கி வருவார். அந்த இடத்திலே தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மளுடைய நோக்கம் இன்னதென்று ஆராய்ந்து அறிந்தவராய் நமக்கு உதவி செய்ய அவர் இறங்கி வருவார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரை பார்க்க நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவன் குள்ளனா இருந்தபடினால் அவன் சாக்கு போக்கு சொல்லாமல் அவர் போகும் வழியில முன்பதாக ஓடினான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவரை பார்க்க, அவரை விரும்ப, அவருடைய உள்ளத்தில நாம் ஏற்றுக்கொள்ள நாம் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம ஓடி வர வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு நாம் ஓடி வர வேண்டும். அவரை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுது போல நம்மளுடைய ஆத்துமா வாஞ்சிக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் எப்படிப்பட்டவரோ என்று சகையு பார்க்க வகை தேடினானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பமும் அவரை பார்க்க நம்ம வாஞ்சிக்கும் போது நம்முடைய வீட்டுக்கும் ஆண்டவர் வருவார். பிரியமானவர்களே, அன்றைக்கு சகையினுடைய வீட்டுக்கு சென்றதான தேவன் இந்த நாளிலே நாம் ஆண்டவரை பார்த்து அவரை ஒரு வார்த்தை அழைக்கும் போது நம்மளுடைய உள்ளத்திலும் நிச்சயமாக ஆண்டவர் வருவார். பிரியமானவர்களே, இயேசு வந்ததான வீட்டில எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, லூக்கா 19:7, அதை கண்ட யாவரும், அவரை சுற்றில் இருந்ததான ஜனங்கள் அவரை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரோம்னாக்கா நம்மளை சுற்றில் இருக்கதான ஜனங்கள் முறுமுறுப்பார்கள். ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவனோ மனைவியோ குடும்பத்தில இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆலயத்துக்கு வரும்போது முறுமுறுப்பார்கள். ஒருவேளை சூழ்நிலைகள் பாதகமா இருந்தால் முறுமுறுப்பார்கள். ஆனாலும் கூட ஒரு ஆத்துமா அந்த ஆண்டவரை நோக்கி வாஞ்சிக்கும் போது அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் ஆண்டவர் வருவார். பிரியமானவர்களே, அந்த ஜனங்கள் சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷனிடத்துல இவர் போறாரே அப்படின்னு. ஏனென்றால் சகையு அத்தனை டாக்ஸ் வசூலி செய்து ஜனங்களால் பகைக்கப்பட்டதான ஒரு மனுஷன். அவன் யாராலும் விரும்பப்படாத ஒரு மனுஷனா இருந்திருக்க கூடும். ஆகையால் தான் ஜனங்கள் அவனுடைய வீட்டுக்கு இயேசுவானவர் போறாருன்னு சொன்னது மாத்திரத்தில முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு அநேக வேளையிலே நாம் ரட்சிக்கப்பட்டும் கூட ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எல்லாம் கொடுத்த போகிலும் நாம் முறுமுறுக்கிறோம். மற்றவர்களை பார்த்து நம்ம முறுமுறுக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக, காரியங்களுக்காக குறித்து நம்ம கவலைப்படுகிறோம், முறுமுறுக்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லப்பட்ட பிரகாரமாக இவர் பாவியான மனுஷனிடத்தில தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சகையு நின்று, அங்க வேத வசனத்துல சொல்லப்படுகிறது, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று. சகையு ஆண்டவரை பார்த்த உடனே நின்று சொல்றாரு, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதிய நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று. ஆண்டவர் அங்க எதுவுமே பேசுறது இல்ல சகையு கிட்ட, அவனுடைய காரியங்கள் எதுவுமே சொல்றது இல்ல ஆண்டவர் அங்க. ஆனாலும் ரட்சகராகிய அந்த நியாயாதிபதி ஆகிய தேவனுக்கு முன்பதாக சகையு நிற்கும் போது அவன் பாவ அறிக்கை செய்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனை சொல்லவே இல்லை, நீ இந்த காரியத்துல தவறினாய், இப்படி தப்பு செய்தாய், இப்படி பாவம் செய்தாய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்ன, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில தங்க வேண்டும். அப்போ சகையை உடனே சொல்றாரு அவரு, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் தேவன் நேரடியாக எச்சரிக்கும் போது கூட ஜனங்கள் மனம் திரும்புவது கடினமாய் இருக்கிறது. வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் எச்சரித்தாலும் கூட மனம் திரும்புவதற்கு கடினமாய் இருக்கிறது. ஆனா சகையை பார்க்கும்போது, ஆண்டவரை பார்க்கும் போதே அவன் செய்ததான தவறு
அவனுக்கு உணர்த்தப்பட்டது. ஏனென்றால் அது நியாயாதிபதியாகிய தேவன். அவருடைய முகத்தை பார்த்த உடனே அவன் செய்ததான தவறு அவனால் மறக்க முடியல. பிரியமானவர்களே, அதை தேவனுடைய சமூகத்திலிருந்து மறைக்க முடியாம அந்த இடத்திலே அவன் பாவ மன்னிப்பாக ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். வேத வசனம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அது கர்த்தருக்கே நம்ம கடன் கொடுத்தது போல. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வேத வசனத்தின் பிரகாரமாக நம்ம பார்க்கும் போது இயேசு மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். ஆண்டவர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்ததான தேவ மனுஷகுமாரன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க பார்த்த உடனே நீ இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். பிரியமானவர்களே, ஏன் அந்த சந்தோஷம் அப்படின்னா, அவன் விரும்பி நாடி தேடி வந்தது அவனுக்கு கிடைத்து விட்டது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்றுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அதை கேட்கிறோம், அதை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கும் கூட அந்த சந்தோஷம் உண்டாகுகிறது. அந்த ஜனங்கள் சுற்றில இருக்கிறவங்க முறுமுறுத்தாங்க. ஆனாலும் கூட அந்த சகையோ ஆண்டவரை நோக்கி, ஆஸ்திகளில பாதியே நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். பிரியமானவர்களே, அந்த உண்மையான பாவ அறிக்கையும் கிறிஸ்துவின் மேல உண்மையான விசுவாசம் ஒருவனிடம் இருந்தால் நிச்சயமாக அவன் தன் வெளிப்படையான வாழ்க்கையை பக்திக்குரியதாய் மாற்ற தீர்மானித்து விடுவான். அந்த உண்மையான அன்பு விசுவாசம் ஆண்டவர் மேல இருந்தா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இங்க வேத வசனத்தை சொல்லுது, ஒருவனாலும் கிறிஸ்துவுடன் அன்புடன் பழகி அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அதன் பின் அவனால் பாவத்தில் நிலைத்திருக்கவும் முடியாது. உண்மையான அன்பு, உண்மையான ரட்சிப்பு நமக்குள்ள இருந்தா பாவம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளுடைய காரியங்களை, பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். சகையை எப்படியாக ஆண்டவருடைய முகத்தை பார்த்த உடனே அவன் நின்று, ஆண்டவரே நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று. ஆகினால்தான் வேத வசனத்துல அநேக இடங்களில நம்ம பார்க்கிறோம், ஏழை எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் ஆதரிக்கிற தேவன், திக்கற்றவர்களுக்கு சகாயர் நீரே என்று நாம் வாசிக்கிறோம் வேத வசனத்துல. அதனால நாமும் கூட இந்த நாளில ஒருவேளை யாரையாகிலும் ஏமாற்றி அவரிடத்திலிருந்து நம்ம வாங்கி இருந்தால் இந்த நாளில நாமும் கூட மனம் திரும்புவோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ஆதாயம் நமக்கு சமாதானத்தை தராது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் நமக்கு நிம்மதியை தராது, சந்தோஷத்தை தராது, பிரியமான ரட்சிப்பு தராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால ஒருவரால மாத்திரம் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். பிரியமானவர்களே, வேத வசனத்துல சொல்லப்படுகிறது, 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, அவன் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவன் சொல்றான், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துவேன் என்று. இந்த நாளில நாமும் கூட மனம் திரும்பும். ஒருவேளை யாரிடத்திலாக அநியாயமாய் நாம ஏதாகிலும் வாங்கியிருந்தால், செய்திருந்தால் மனம் திரும்புவோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு சகையுக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைத்து ரட்சிப்பு கிடைத்தது போல இந்த நாளிலும் தேவன் நமக்கும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கு. வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அவன் நாளத்தனையாய் தான் திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னது போல நாமும் கூட இந்த நாளில ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவரே நாங்களும் அநியாயமாய் யாரிடத்தில் அவர் வாங்கி இருந்தார், இந்த நாளிலே அதை நாங்கள் மீண்டும் திருப்பி கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாராகிலும் நாங்கள் ஏமாற்றி இருந்தார் அந்த காரியங்களுக்காக நாங்கள் மனம் திரும்புகிற ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்புவோம். பிரியமானவர்கள், ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறபடியினால ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம் தேவனுக்கு பயப்படுகிறதான அந்த பயத்தோட பக்தியோட
நம்ம வாழ்ந்திருக்கணும் பிரியமானவர்கள். அப்படிப்பட்டதான வாழ்க்கையில தேவன் பிரியமா இருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமான ஜீவியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். யாரையும் நாம் ஏமாற்றக்கூடாது, யாரு மேலேயும் நம்ம குறை சொல்லக்கூடாது, பழி வாங்க கூடாது, ஏமாற்றக்கூடாது பிரியமானவர்களே. சகையு அவன் சொல்லுகிறான், நான் நாலத்தனியாய் கொடுக்கிறேன் என்று. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது தேவனுக்கு செலுத்த வேண்டியதே நம்மளால செலுத்த முடியல. சகையை போல எப்படி நாலத்தனியாய் நம்ம செலுத்துவோம்? நாம் செய்கிற ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறதான குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எத்தனை பிரியமானவர்களே. அப்படி நாம் பார்ப்போமானால் எத்தனையாக நம்ம கொடுக்க முடியும் தெரியாது. இந்த நாளிலே நாம் மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை பார்க்க சகையை எப்படி வகை தேடினானோ அதே போல நாமும் கூட ஆண்டவரை பார்க்க வாஞ்சிக்க வேண்டும் பிரியமானவர்களே. 9ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆண்டவர் அங்க இணைச்சிடுறாரு. ஆபிரகாமுடைய சந்ததியின் குடும்பத்தில சகையுவை இணைக்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் அவன் செய்ததான தவறிலிருந்து மனம் திரும்பினான், ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் அதை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த நாளில பார்த்து கொண்டிருக்கிறதான நாமும் ஒருவேளை எப்படிப்பட்டதான சிறிய காரியங்களால் பெரிய காரியங்கள் ஏதுவாக இருந்தாலும், ஒருவேளை நாம தவறி இருந்தால், பாவம் செய்திருந்தால் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே சகைய வீட்டுக்கு ரட்சிப்பை நீங்க கொடுத்தீங்க, இந்த நாளில அந்த ரட்சிப்பை எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் அந்த ரட்சிப்பை வைங்க ஆண்டவரே. சகைய வீட்டுக்கு வந்தது போல எங்களுடைய குடும்பத்துல நீங்க வாங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம் பிரியமானவர்களே. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. இந்த நாளில நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சகையு அவன் வகை தேடினான். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட வேண்டும் பிரியமானவர்களே. அவனுக்குள்ளனாய் இருந்தபடினால் அவன் விட்டுவிடவில்லை, அவன் பிரயாசப்பட்டான். ஆண்டவர் போகிறதான அந்த வழியில முன்னாக ஓடினான் பிரியமானவர்களே. அவரை பார்க்கும்படி அந்த மரத்தின் மேலே ஏறினான் என்று இன்றைக்கு நாமும் கூட ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரை பார்க்க நம்முடைய உள்ளம் ஏங்கணும் பிரியமான, நம்முடைய உள்ளம் துடிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்ததான அந்த ரட்சிப்புக்கு நம்ம பயப்பட வேண்டும் பிரியமானவர்களே. துணிகரமான பாவத்தை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்புவோம். இந்த நாளிலே நம்ம மனம் திரும்புவோம் பிரியமானவர்களே. ஏழை எளியவர்களுக்கு அவன் எப்படியாக மனம் திரும்பி கொடுத்தான், அதே போல நாமும் கூட ஏழை எளியவர்களை நினைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ செய்யணும் பிரியமான. வருகிறதெல்லாம் நாமளே வைக்க கூடாது. நம்மளால முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று. நம்மளால முடிந்த வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. ஏழை எளியவர்களை நினைக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயரா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றதான அந்த வேத வசனத்தை இயேசுவானவர் நிறைவேற்றினார் பிரியமானவர்களே. அவர் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவருடைய சித்தத்தை இந்த நாளிலே நாமும் நிறைவேற்ற போதுமானவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமான. அவருடைய சித்தத்தை, அவருடைய தாகத்தை தீர்க்கிறதான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறதான அந்த பயம் நம்முடைய குடும்பத்துல காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. சகையு வீட்டுக்கு ஆண்டவர் போகும்போது அவரை சுற்றில் இருந்ததான ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு நம்மளை சுற்றில் இருக்கிறதான ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் கூட. நாம் அவர்களை பார்க்க வேண்டாம், நம் ஆண்டவரை பார்க்க வேண்டும். நம்மளை அண்ணாந்து பார்க்கிறதான தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை நோக்கி அவர் சுமக்கிற தேவன், ஏந்துகிற தேவன் பிரியமான, நம்மளை தப்பு வைக்கிறவர், அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் பிரியமான. நன்மை செய்ததான நாம், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றதான நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் தருகிறதில் நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
நாம் ஜெபத்தில உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தில நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆராதனைக்குரிய காரியங்களில நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சபைக்கு வருகிற காரியங்களில நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிறதான தசம பாகத்தில நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருப்போமானால் அந்த வீட்டுக்கு முழுமையான ரட்சிப்பை ஆண்டவர் வைக்கிறார். அந்த சகையை எப்படி மனம் திரும்பினானோ, அந்த வீட்டுக்குள்ள எப்படி சந்தோஷம் கிடைத்ததோ, அப்படியாக இந்த நாளில நாமும் கூட தீர்மானிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை உங்களோட குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, நீங்க தேடுகிறது கிடைக்கலையா, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள் எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தது போல எங்களுடைய வீட்டுக்கும் எங்களுடைய குடும்பத்திலும் நீங்க ரட்சிப்பை தாங்க ஆண்டவர். இயேசு வந்த வீட்டில எப்பொழுதும் சந்தோஷம். பிரியமானவர்களே, அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். இருளை நீக்க வந்ததான தேவன், அவர் ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, இந்த நாளில நாமும் கூட ஒருவேளை இந்த சகையு போல யாரையாகிலும் ஏமாற்றினால், அவன் எப்படி மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டானோ, அவன் செய்த குற்றத்துக்கு நாளத்தனையும் அவன் திருப்பி கொடுத்தானோ, அதே போல நாமும் கூட தேவனுடைய சமூகத்துல ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து நிதானித்து நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோம். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் உற்றார் உறவினர் ஏதாகிலும் நாமும் கூட தவறு செய்திருந்தால் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்லுவோம். சகை ஆண்டவரை பார்க்கும்படி அவன் வாஞ்சித்தான், அவன் ஓடினான், ஏறினான், பிரயாசப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து அவனுடைய நோக்கத்தை, அவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றினது போல இந்த நாளிலும் நம்மளுடைய வாஞ்சையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகினால ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, வேத வசனத்தின் பிரகாரமாக நாமும் கூட ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சகைக்கு சொன்னது போல எங்களுடைய குடும்பத்திலும் ரட்சிப்பை வைங்க என்று சொல்லுவோம். கேட்டதான வேத வசனங்களுக்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான ஜீவனுள்ள பிதாவே, ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சகையினுடைய வாழ்க்கை குறித்து தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சகை உம்மை பார்க்கும்படியாக அவன் வகை தேடினான் என்றதான வேத வசனத்தின் பிரகாரமாக நாங்களும் பார்க்கத்தக்கதாக அந்த வாஞ்சையும் அந்த தாகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஆண்டவரே, நீர் போகும் வழியிலுக்கு முன்பதாக ஓடினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரே சாக்கு போக்கு சொல்லாமல் உம்மை பார்க்கத்தக்கதாக நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வரத்தக்கதாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளுகிறதான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சகையை பார்த்து இறங்கி வா என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளில எங்களையும் பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. அதே போல அந்த ரட்சிப்பை எங்களுடைய குடும்பத்துல நீங்க வைங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை எங்களுடைய குடும்பத்துல வைங்க ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பாதையில எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை சகையை போல யாராகிலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றி இருந்தால் ஆண்டவரே, குறைகளும் குற்றங்களும் செய்திருந்தால், மற்றவர்களை ஏமாற்றி நாங்கள் வாங்கியிருந்தால் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த காரியங்களை நீர் ஞாபகப்படுத்தி இந்த நாளில நீர் எங்களோடு கூட இடைபட முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய உண்மையான ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிறதான எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. விடுதலை நாவியானவர் ஆண்டவரே, நீர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்ததான எங்கள் தெய்வம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த உலகத்தில இழந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறதான உம்மை அறியாது இருக்கிறதான ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. இயேசு யார் என்று அறிந்து கொள்ளுகிறதான கிருபையை தாங்க ஆண்டவரே.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய உண்மையான சத்தியங்களை அறிந்தவர்களாக நாங்களும் ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகளும் ஆண்டவரே, குடும்பங்களும் ரட்சிக்கப்பட மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பாதையில நீர் எங்களை நடத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய குடும்பங்களை எங்களையும் ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய தேசத்துக்காய் கூட நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தில் க்ஷேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே, எல்லா கொரோனா வைரஸுகளுக்கும் ஆண்டவரே, அப்பா என் தேவ ஆவியானவர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஒவ்வொரு ஜீவனும் தப்பித்த ஆண்டவரே, உம்மை அறிகிறதான அறிவுக்குள்ளாகும் ஆண்டவரே. இயேசு இன்னார் என்று அறிந்து கொள்ளுகிறதான ஒரு கிருபையும் பாக்கியத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த நாளில எல்லா கிருபைகளினால நீர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சகல துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பெரியதையா, மாலை கொண்டு ஆழ்கடல் எல்லாவற்றையும் விட அன்பு பெரியதையா, மாலை கொண்டு ஆழ்கடல் எல்லாவற்றையும் விட அன்பு பெரியதையா, மாலை கொண்டு ஆழ்கடல் எல்லாவற்றையும் விட